ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பழமொழி இருக்குது. மனுஷனால் மாட்டை புரிஞ்சிக்க முடியும், ஆனால் மாட்டுனால் மனுஷனை புரிஞ்சிக்க முடியாது. அதுபோல் தான் கடவுள் நம்மளை புரிஞ்சிக்குவார், ஆனால் நம்மளால் கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது என்னென்னா, கடவுள் நமக்கு விருப்பமானது எல்லாத்தையும் செய்வார் அப்படின்றது வர்றது நம்பிக்கை கிடையாது. கடவுள் நமக்கு சரியானதை தான் செய்வார் அப்படின்றது தான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. இன்றைக்கி என்னென்னா, காலையிலேயே நம்ம மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. ஏன்னா இதில் சொட்டு நீர்லாம் போட்டு வச்சுருந்தோம். நம்ம என்னாச்சு, இந்த மாடுங்கள்லாம் நம்மளோட கோசாலையில் இருக்க மாடெல்லாம் மேய போடுறாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சொட்டு நீர் பைப் எல்லாத்தையும் மிதித்து ஒரு சில இடத்துல எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில இடத்துல எல்லாம் இப்போ நம்மளே கையில் விட வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம், சப்போட்டாலாம் வச்சுருக்கு பாருங்கள். இப்போது இதிலே பார்த்திங்கன்னா தெரியும், சப்போட்டாலாம் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு மரத்துலேயும் வந்து ஒரு ஆரஞ்சுலாம் வச்சுருக்கு. இந்த மரத்துக்கெல்லாம் இப்போ சொட்டு நீர் இல்லைன்றதுனால இப்போ நம்ம கையில் விட்டுட்ருந்தேன் நான் காலையில். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உரன்றது பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு உரம் தான் நம்ம கொடுக்குறோம். எந்த கெமிக்கலும் போடவே இல்லை. நம்ம பாருங்கள், ஆரஞ்சு நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ இதில் இப்போ சொட்டு நீர் இல்லாததுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 9:30 10 மணிக்கு அப்படியே வந்து நம்ம கோசாலையில் இருக்கிற எருவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து டிப்பரில் வாரிட்டுருக்குறாங்க. இது எதுக்காக வாரிட்டுருக்காங்கன்னா, நம்ம நிலத்துல அடுத்து உழ போகிறோம் இல்லைங்களா, அப்போது இதை போட்டு உழுதுருவாங்க. அதனால் நீங்களே கேட்கலாம், ஏன் எருவு வந்து தனியாக தானே வாரி வைப்பாங்க, ஏன் இங்கே மாடுக்கிட்டேருந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோசாலை வந்து உள்ளே கட்டி மாடெல்லாம் பராமரிச்சிருந்தோம்னா, உங்களுக்கு அந்த எருவெல்லாம் வந்து ஒன்று கால்வாய் வழியாக தண்ணி ஊற்றி வெளியே அனுப்புவாங்க, அப்படி இல்லைனா வாரி ஒரு இடத்துல மொத்தமாக வைப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, மாடு எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. வேறு வேறு இடத்துல இருக்கிறதுன்றதுனால, ஒரு தூரமாக இருக்கிறதுனால அவங்களோட டெய்லி போடுற மாட்டு சாணம் எல்லாம் எடுத்துருவாங்க. அதையும் மீறி ஒரு சிலர்லாம் அங்கேயே போயிட்டு அப்படியே எருவாக மாறிடும். ஸோ சுற்றி இருக்கும் அந்த இடத்துல. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ எரு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த எரு எல்லாத்தையும் இப்போ வந்து டிப்பரில் ஏற்றிட்டுருக்குறாங்க. இதை வந்து அப்படியே நம்ம நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அடுத்து இப்போ உழ போகிறோம் இல்லைங்களா, அந்த உழறதுக்கு முன்னாடி இதை போட்டு உழுதுருவாங்க. இவனை தெரியும் உங்களுக்கு, இவன் தான் நாராயணன், நம்மளோட காளை மாடு. கிட்ட நின்னாவே வந்து கிட்ட தடவலையா அப்படின்றதுக்காகவே ஓடி வரான் அவன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2லேருந்து 3 டிப்பருக்கு வந்துச்சு. இது இப்போ வாரி முடிச்சுட்டாங்க. ஒரு டிப்பர் இப்போது ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், ஒரு டிப்பரு. இது இல்லாமல் பின்பக்கம் வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, எருவை கொட்டி வச்சுருப்பீங்களா, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிலத்த வந்து பண்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்கும். வேஸ்ட்டாக கெமிக்கல் உரம், கெமிக்கல் இதுவெல்லாம் போட்டு நம்ம நிலத்த இது பண்ணுறதுக்கு நாட்டு மாட்டு உரமும் நாட்டு மாட்டுலேருந்து வர நமக்கு வந்து கிடைக்கிற இதுவும் வந்து நிலத்த வந்து அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ என்ரிச் ஆக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், ரோஸு நம்ம வந்து ரோஜா செடியெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இப்போ வந்து நல்லா இப்போது வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு 3 மாதத்துல. ஸோ அதனால் அது எல்லாமே களை எடுத்துகிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ரோஜா செடியில். இப்போ அடுத்தடுத்து பூ வைக்க ஆரம்பித்தோடனே இதை வந்து பறித்து இதை அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதை களை கொத்தி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்மோர் கரைசல், அப்புறமா வந்து பஞ்சகவ்யா இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ரெகுலராக பூ வந்து அதிக ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துவையல் ரெடி பண்ண போகிறேன் நான், கொத்தவரங்காய் துவையல். அதுக்கு என்ன தேவைன்னா, கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்துருங்க. கொத்தவரங்காய் வந்து யூஸ்வலாக பொரியல் தான் பண்ணுவோம், ஆனால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பொரியல்னால். நம்மளே அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் பொரியல்னால். ஆனால் அதே இந்த துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது.
இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மிளகா எவ்வளோ காரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதை போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தவரங்காவை கட் பண்ணி இதில் போட வேண்டியது தான். மற்றபடி யூஷுவல் மெத்தட் தான், நம்ம துவையல் அரைக்கிற மெத்தட் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தோசைக்கும் நல்லா இருக்குது, சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது இந்த கொத்தவரங்காய் துவையல். இப்போ அது வதங்கிடுச்சு. அடுத்து வந்து கொத்தவரங்காவை கட் பண்ணி வச்சதை நான் போட்டிருக்கேன். யூஷுவலாக நம்ம கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்துட்டு பொரியல் பண்ணணும்னா அந்த பொரியலை வந்து வீட்டில் இருக்கவங்களே அவ்வளோவா நம்மளே அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஓரளவுக்கு தான் எடுத்துப்போம், 2 ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துப்போமே நம்ம பொரியல் எல்லாமே. அதுவுமே வந்து அந்த மலாட்டா பொடி பண்ணி போடுவாங்க, அப்போ அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கிடணும். ஃபுல்லாக வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம யூஷுவலாக மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வதங்கியாச்சு. இப்போ இதை அடுத்த மிக்சிக்கு மாற்றிட்டு புளி வந்து நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கொஞ்சம் போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் நான் போடுறேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதை போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தவரங்காய் துவையல். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும். இப்போ அரைச்சாச்சு இதை. இப்போ தாளிக்கிறது யூஷுவல் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு நம்ம அந்த துவையலை வந்து அதில் ஊற்றி நம்ம பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. யூஷுவலாக செய்கிறத விட கொஞ்சம் அதே பொருள் தான், அதே காய் தான் எல்லாமே, ஆனால் கொஞ்சம் வேறு மாற்றி செய்யும் போது இன்றைக்கி வேறு எதுவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பசங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், அதை எடுத்து ஊற்றிட்டேன் நான் அந்த அரைச்ச துவையலை. அதிலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துட வேண்டியது தான். நம்ம ஊற்றின 2 கரண்டி எண்ணெய் வந்து மேலே வருது பாருங்கள், அந்த டைமில் எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா வெளியே ஒர்க்கும் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, அதுக்காக போகணும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே டெக்ஸ்டர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே போய்ட்டு ஒரு தடவை விசிட் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு வரணும். அதுக்காக கிளம்புறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.